finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல்ஸ். ஸோ இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம், எஸ், அவர் கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்தியாவை நான் லாஸ்ட்டாக வச்சிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, எஸ், அயர்லாந்து தனியாக இன்னொன்று ஒரு வீடியோ வரும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கீப் இந்தியா as a லாஸ்ட் வீடியோ பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. எஸ், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அண்டர் டாக்ஸாக தான் உள்ள போகிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேவரட்ஸாக போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 2023 வேர்ல்ட் கப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ட்ராஃபி அடிச்சே ஆகணுன்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா விளையாடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல் ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டாங்க, 10 out of 10 வின் பண்ணிட்டு. பட் இந்த வாட்டி T20 வேர்ல்ட் கப்புக்குள்ள நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் சரி கிடையாது, ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லை, அண்ட் பேட்ஸ்மேன்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்லை. இந்த மாதிரி தான் மக்களோட ஒரு கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு. அண்ட் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் 15 மெம்பர் ஸ்குவாட்ல. நம்ம அந்த 5 ரிசர்வ்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம். முதல்ல 15, தட் இஸ் வாட் இஸ் சோ கீ. அதுல இருந்து ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஆனாதான் அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 5 ரிசர்வ்ஸ்ல இருந்து யாராவது உள்ள வருவாங்க. அது வரைக்கும் இந்த 15 மெம்பர் ஸ்குவாட் தான் ரொம்ப ரொம்ப குரூஷுவல். அண்ட் இந்தியா டாப் 4ல வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏர்லியரா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் டாப் 4ல இந்தியா வருது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கம்பேர் டு அதர் டீம்ஸ். ஸோ நான் வந்து இந்தியா வேணா 5th வேணா வரலாம், இல்ல 4th வர வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ட்ரெமெண்டஸா விளையாடினா புரியுதா உங்களுக்கு. அந்த நம்பர் 4 ஸ்பாட், அதாவது செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். அவங்களோட ஏ கேமை எல்லா மேட்ச்லயுமே காமிக்கணும், எஸ்பெஷலி இன் சூப்பர் 8s. குரூப்ஸ்ல நீங்க எப்படியா தட்டி தடு மாதிரி உள்ள வந்துடலாம், பட் சூப்பர் 8s நீங்க வந்து டஃப்பான ஆப்போனன்ஸோட தான் மோதுவீங்க. அங்க நீங்க எல்லா மேட்சுமே வின் பண்ணி ஆகணும். உங்களோட ஏ கேமை காமிச்சாதான் செமிஃபைனல் போக முடியும். ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவோட ஸ்குவாடை இப்போ நம்ம பார்ப்போம். டெஃபினட்டா பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி இருக்காரு, அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் SSV ஜெய்ஸ்வால், இவங்க 4 பேர் as a பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு, அண்ட் சஞ்சு சாம்சன் இருக்காரு. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, சிவம் துபேவும் இருக்காரு. அண்ட் போலிங்ல ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காரு, அண்ட் சஹல் இருக்காரு. குல்ச்சா காம்பினேஷன் ஒரு வழியா அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் அர்ஷதீப் சிங். ஸோ ஓவரால் அந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இன் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். அபார்ட் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா, எனக்கு தெரிஞ்சு மிச்சம் இருக்கிற 2 ஃபாஸ்ட் போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது, கண்ட்ரோலா போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. சில மேட்ச்ல நல்லா போடுவாங்க, சில மேட்ச்ல வாரி ரன்னும் வழங்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு. ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள் போலர்ஸ் அர்ஷதீப் சிங்கா இருக்கட்டும், முகமது சிராஜா இருக்கட்டும். ஸோ த மெயின் டிபெண்டன்சி இஸ் ஆன் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆஃப் டே வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு இந்தியா சஃபர் ஆவாங்கன்றதை நினைச்சு கூட பார்க்க முடியல, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் அதுவும் 15 மெம்பர் ஸ்குவாட்ல வெறும் 3 தான் இருக்கு. ஆப்வியஸ்லி தே ஆர் ட்ரஸ்டிங் ஹர்திக் பாண்டியா டு போல் அட்லீஸ்ட் 3 overs மினிமம். அந்த மாதிரி தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க ஸ்குவாடை. ஸோ பார்க்கலாம். ஹர்திக்கோட போலிங்கே இப்பதான் ஏதோ லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல லைட்டா ஃபார்முக்கு அந்த மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் we are not able to see that old Hardik. புரியுதா உங்களுக்கு போலிங்ல as well as in batting, அது வேற விஷயம். பட் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அவைலபிளான ஒரு 3 ஃபாஸ்ட் போலர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் சஹல் எடுத்திருக்காங்க. ஸோ ரிங்கு சிங்ன்ற மாதிரி ஒரு பிளேயரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் சஹல்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு கொஸ்டினபிளா செலக்ஷனா இருந்துச்சு. அதுக்கு வந்து ரோஹித் சர்மா அண்ட் அஜித் அகர்கர் ஒரு பேட்டியில சொல்லிட்டாங்க கிளியரா. அண்ட் ரோஹித் சர்மா கிளியரா சொன்னாரு, நாங்க விளையாட போறது நியூயார்க் அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் 8ல வெஸ்ட் இண்டீஸ்ல. ஸோ முக்காவாசி மேட்சஸ் இல்ல, மேஜர் ஆஃப் த மேட்சஸ் வந்து எல்லாமே வந்து டே மேட்சஸ். ஸோ டே மேட்சஸ் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் விளையாடும் போது மேபி பிச்சஸ் ஸ்லோ ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சம்டைம்ஸ் டர்ன் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருந்தா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் அ டீம். அதுவும் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் லைக் குல்தீப் யாதவ் ஆல்ரெடி டீம்ல இருக்காரு, அண்ட் இன்னொரு வெரைட்டியில ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தா இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அதனாலதான் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்திருக்கேன்றத ரோஹித் சர்மா கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன வேணுமோ அவர் சொல்லிட்டாரு. அது எப்படி அவர் யூஸ் பண்ண போறாரு, தட் இஸ் வாட் இஸ் சோ கீ. நீங்க சஹல் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா எடுத்துட்டு நீங்க ஒரு மேட்சுமே அவரை விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன், தென் தட் பர்டிகுலர் ஸ்பாட் இஸ் லிட்டரலி வேஸ்ட். அதுக்கு நீங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனாவது போயிருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு கருத்து. நீங்க வந்து ரிங்கு சிங் எடுக்கணும்னு கூட நான் கேட்க வரல, அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஃபாஸ்ட் போலராவது ஆட் பண்ணிருக்கலாம். we have to wait and see எந்த அளவுக்கு சஹல யூஸ் பண்ண போறாரு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு we have to wait and see. So பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு டாப் 4ல பிரச்சனை இல்லைங்க. ஐ வாண்ட் விராட் டு பிளே திஸ் வேர்ல்ட் கப். ரோஹித்துக்கு ஒரு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி as a கேப்டனாகவும் சரி. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது போன வாட்டி 2023 மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி ஒரு ஃபைனல் சான்ஸ். ஐ திங்க் மோஸ்டா நம்ம ரோஹித் அண்ட் விராட் சேர்ந்து ஒன் ஃபைனல் டைம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்னு சொல்லணும்னா. ஸோ கண்டிப்பா அவங்க எப்படியாவது ட்ராஃபி அடிக்கணும்னு வெறித்தனமா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்களோட பெஸ்ட் கேமை கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. we have to wait and see, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் 6 overs 80 அடிக்கணும் 70 அடிக்கணும் அது மேட்டர் கிடையாதுங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ் அ லாட் இன் T20 இன்டர்நேஷனல்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு ICC T20 வேர்ல்டு கப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சோ கீ. சம்டைம்ஸ் சில மேட்ச்ல பாட்டா விக்கெட் கிடைச்சதுன்னா எல்லாருமே அடிக்கலாம், அது வேற விஷயம். பட் சில டைம்ஸ் முக்காவாசி டைம் பாத்தீங்கன்னா 160 180 160 to 180 அந்த மாதிரி டைப் ஆஃப் மேட்சஸ் தான் நம்ம நிறைய பார்ப்போம் இந்த மாதிரி ICC வேர்ல்ட் கப்ஸ்ல, எஸ்பெஷலி இன் T20 ஃபார்மேட்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷலா அமைவாங்க. ஸோ விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் போன் ஆஃப் திஸ் டீம், அதுல நோ டவுட் அபவுட் இட். அண்ட் சூப்பரா இருக்கு. எஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல நம்ம ஒரு பிளேயரா என்ன அவங்களோட ரோல் இருக்க போகுதுன்றதை கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் ஓப்பன் வித் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிங்க. ஏன்னா நான் SSV ஜெய்ஸ்வால் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு ரீசன்ஸ் நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த 11 சொன்னதுக்கு அப்புறம். ஸோ மை ஓப்பனர்ஸ் வில் பி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ். பெஸ்ட் பொசிஷன் ஃபார் சூரியகுமார் யாதவ் ஃபார் டீம் இந்தியா இன் T20 ஃபார்மேட்ல எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3ங்க. அவர் ஏர்லி விக்கெட் போனாலும் பவர் பிளேல வந்து யூ கேன் யூஸ் த பவர் பிளே, அந்த சர்க்கிள்குள்ள இருப்பாங்க பாத்தீங்களா, அதை செமையா யூஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லைனாலும் சரி, ஹி ஹேஸ் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ், மிடில் வந்தாலும் அடிக்கலாம். But number 3 is the best spot for Suryakumar Yadav. And number 4 definitely I will pay Rishabh Pant. ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் போனாருன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. He will also take some என்ன சொல்றது ஒரு 6-7 balls கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் he can go for shots. ஸோ அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும். நம்பர் 4ல ரிஷப் பண்ட் இறங்கி கொஞ்சம் செட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பால் ஆடிட்டாருன்னா மேபி he might be little effective. அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் கூட விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இன்கேஸ் அவர் அவுட் ஆனாலும் முன்னூறு லெஃப்ட் ஹேண்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்பர் 5ல நான் சிவம் துபே கண்டிப்பா வச்சுப்பேன். ஏன்னா நீங்க சிவம் துபே ஸ்குவாட்ல எடுத்துட்டு போனதே எதுக்காகனா அந்த அக்ரெசிவ் பேட்டிங் மிடில் உங்களுக்கு தேவைன்றதுனாலதான். அண்ட் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க, அதை சிவம் துபே பயங்கரமா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாருன்ற முக்கியமான ரீசனுக்காக தான் துபேவை அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல எடுத்துருக்கிறது. ஸோ அப்படின்னும் போது டெஃபினெட்லி ஐ வில் பிளே ஹிம் அட் நம்பர் 5 பிகாஸ் நம்பர் 4ல ரிஷப் பண்ட் கண்டினியூஸா விளையாடினாருன்னா சூப்பரா இருக்கும். இன்கேஸ் அவுட் ஆனாலும் 300 லெஃப்ட் ஹேண்டர் ரீப்ளேஸ் பண்ண நம்பர் 5 சிவம் துபே கரெக்டா இருப்பாரு. அண்ட் நம்பர் 6 ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட போலிங் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டர் ஆற மாதிரி தெரிஞ்சுது இந்த IPL-ல ஃபேக் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல ஒரு 3 மேட்சஸ்ல. பட் அவரோட பேட்டிங் இஸ் மிகப்பெரிய கன்சர்ன். பார்க்கலாம் எப்படி அவர் விளையாட போறாருன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ரோல் ஹர்திக் பாண்டியா இந்த டீம்ல விளையாடுறாரு. ஏன்னா he is the person who is giving that balance. இந்த டீம் இந்தியாவுக்கு பேலன்ஸ் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் மக்களே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா his batting also is so crucial for team India. That too he will be coming at number 6. Situation matters sometimes. துபே வந்து முன்னாடி இறங்கணுமா இல்ல பாண்டியா முன்னாடி இறங்கணுமா அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது ரிஷப் பண்ட் விளையாடுற விதத்தை பொறுத்து. அவர் வந்து ஒரு 15 overs அந்த லெவல் இருக்கும் விளையாடிட்டாருன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்துட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? இல்ல அவர் ஏர்லியா அவுட் ஆயிடுறாரு, 10 பால் அவுட் ஆயிடுறாரு, 8 பால் அவுட் ஆயிடுறாரு, தென் சிவம் துபே கேன் என்டர். ஸோ நம்பர் 5 சிவம் துபே, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா both of them can swap their places. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஹீ கிவ்ஸ் தட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ஹர்திக் அண்ட் ஜடேஜா இன்னைக்குமே இந்தியாவுக்கு வந்து ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்ல அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் நம்பர் 8 அனதர் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் அக்சர் பட்டேல். கண்டிப்பா நான் விளையாடுவேன். ஐ வில் ஸ்டார்ட் த டோர்னமெண்ட் வித் அக்சர் பட்டேல். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆக உங்களுக்கு வந்து இன்னொரு பேஸ் போலர் தேவைப்படுறாங்களா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு? இல்லைனா டெஃபினெட்லி ஐ வில் கண்டினியூ வித் அக்சர் பட்டேல். And number 9 Kuldeep Yadav, number 10 Jasprit Bumrah, number 11 I will go with Arshdeep Singh. So initially I won't start with Siraj because இந்தியாவுக்கு கொஞ்சம் வெரைட்டி தேவை. பிகாஸ் Arshdeep Singh வந்து அன்பிரடிக்டபிளான போலர் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு ரைட் ஆர்ம் நல்ல பேஸ் போலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர், ஒரு என்ன சொல்றது ஒரு மீடியம் பேஸ் போலர் ஹர்திக் பாண்டியான்னும் போது ஒரு வெரைட்டி இருக்கும். இல்ல பும்ரா, சிராஜ், ஹர்திக் நீங்க விளாண்டீங்கன்னா பும்ரா விட்டுருங்க. சிராஜ் அண்ட் ஹர்திக் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிட்டி டைப் ஆஃப் போலர்ஸ், ஸ்விங் போலர்ஸ் கிடையாது. ஸோ ரொம்ப சிமிலரா இருக்கும். அண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும் அடிச்சு விளாடுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் Arshdeep Singh. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் நான் ஏன் இனிஷியலா போக மாட்டேன்னா, ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விராட் கோலிஸ் பெஸ்ட் பொசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஓப்பனிங் தாங்க. ஏன்னா அவர் ஓப்பனிங்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளாடலாம், இந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செட் ஆயிட்டா கூட ஹி கேன் பிளே லாங் இன்னிங்ஸ். அண்ட் ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி அவர் ஓப்பன் தான் பண்ண போறாரு. என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா, இன்கேஸ் நீங்க ஜெய்ஸ்வால் விளாடணும்னா நம்பர் 3 கோலி போயிடுவாரு. நம்பர் 3ல கோலி போயிட்டா ஒன்ஸ் அகைன் he has to build an innings. Why we want to allow Kohli to build an innings in a T20 format once again? Last time 2022ல அவர் சூப்பரா பண்ணார் நம்பர் 3ல, no doubt about it. பட் திருப்பியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3ல பில்ட் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்களேன், டக்குனு ஒரு 15 for 2 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கோலி அவரோட நேச்சுரல் கேம் விளையாட முடியாது. கண்டிப்பா 20 overs விளையாடணும்னு அவர் பில்ட் பண்ணி தான் ஆகணும். இதே விராட் கோலியை இந்த சூப்பர் ஃபார்ம்ல நீங்க ஓப்பனிங் யூஸ் பண்ணீங்கன்னா he will play his natural game. அது மேபி இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். ஏன்னா நின்னு விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சா கூட that can be played by Rishabh Pant. even Hardik Pandyaவே இப்பலாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா டைம் எடுத்து தான் விளையாடுறாரு. சோ எனி பிளேயர் கேன் என்ன சொல்றது ஆங்கர் த இன்னிங்ஸ். இந்தியால யாருமே இங்க அடிச்சு விளையாடுற பிளேயர்ஸ் கிடையாது. முக்காசி பிளேயர்ஸ் ஆங்கர் பண்ற பிளேயர்ஸ் தான். சோ அப்படின்னும் போது ஒரு ஸ்டெப் அப், ஓரளவுக்கு பவர் பிளேயர் நம்மளுக்கு ரன்ஸும் வேணும், கொஞ்சம் டெக்னிக்கும் வேணும்னா ஐ திங்க் விராட் கோலி ஷுட் ஓப்பன். இன்கேஸ் ஜெய்ஸ்வால் வந்தாருன்னா அன்பார்ச்சுனேட்லி சிவம் துபேக்கு இடம் இல்லாமல் போயிடும்.
புரியுதா உங்களுக்கு? அதுதான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிவம் துபே எடுத்து போறதே அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்ற எக்ஸ் ஃபேக்டருக்காக தான். ரிஷப் பண்ட்டும் நான் ஏன் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர்ன்ற ஒரு எக்ஸ் ஃபேக்டருக்காக தான், வேற எதுவுமே இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க ஏன் சஞ்சு சாம்சனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு சாம்சன் டெஃபினெட்லி வில் பி இன் த ஃப்ரேம், நோ டவுட் அபவுட் இட். பட் இந்தியா நீட் lot of left handers in middle because நிறைய டீம்ல எடுத்துக்கோங்க they have leg spinners and left arm spinners. Very rare certain teams has right arm off spinners. நீங்க வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் இருக்காரு, ஆஸ்திரேலியால கிளென் மேக்ஸ்வெல் சம்டைம்ஸ் போடுவாரு, புரியுதா உங்களுக்கு? பட் முக்காவாசி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் தோ வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் சிவம் துபே மாதிரி பிளேயர்லாம் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ஸோ அதுக்காக தான் அவர் உள்ள எடுத்துட்டு போனது. அவர் இறக்கிட்டு திருப்பி நீங்க சாம்சன் உள்ள எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிற மாதிரி தான் ஆயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டீம் இந்தியாவுக்கு நல்லதுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால தான் இனிஷியலி வில் ஸ்டார்ட் வித் ரிஷப் பண்ட் அண்ட் சிவம் துபே. அதனால தான் நான் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணா விராட் கோலி நம்பர் 3 போயிடும். தட் வில் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் கோலி டு ஸ்கோர் ரன்ஸ் குவிக்லி. அது வந்து அவரோட ஸ்பாட்டே வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து பெருசா செட் ஆகாது. அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா வர மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹேஸ் டு கம் அட் நம்பர் 3. நம்பர் 3ல வந்தாருன்னா அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸை நம்ம பார்க்கலாம்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை பிளேயிங் 11. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த இந்தியா ஸ்குவாடை பத்தி? ஆல்சோ நான் சொன்ன இந்த ப்ரெடிக்டட் 11 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.